கிளாஸில் நடத்தின எல்லாத்தையும் வீடியோவில் போட முடியாது. கொஞ்சமாக உங்களுக்கு ஒரு பார்ட் மட்டும் போடுறேன். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும், புரியும். Good morning students. Good morning. Good morning. Today we are going to see about respiratory tract. Okay. ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தீங்க, அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்னா என்ன, லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்னா என்னன்னு. அதை பற்றி நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன் இன்னைக்கு கிளாஸில். ஓகேவா? இப்போப்பா இதான் ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், இதான் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்னு சொல்லுவாங்க இது. சரியா? இது இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வழியாக தான் நம்ம வந்து சுவாசிக்கிறோம், மூச்சு விட்டு மூச்சு இழுக்கிறோம். சரியா? இப்போ வந்து என்னன்னா, இப்போ ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் ஃபர்ஸ்ட் எங்கே ஆரம்பிக்கும்னா அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்ல. இப்போ அப்பர் ரெஸ்பிரேட்டரினா நோஸ்லேருந்து ஆரம்பிக்கும். நோஸை வந்து நாஸ்ட்ரில் கூட சொல்லுவாங்க. இந்த மூக்கை வந்து என்ன சொல்லுவாங்க, நாஸ்ட்ரில்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மூக்கோடையே நீங்கள் சுவாசிக்கிறீங்களே, அந்த காற்று அப்படியே வருதா. அப்புறம் நம்மளுக்கு எங்கே போகுது, நேசல் கேவிட்டிக்கு போகுது. இந்த மூக்குக்கு மேலே இருக்கா, இந்த இடத்துல நேசல் இங்கே மேலே நேசல் கேவிட்டிலேருந்து அப்படியே வரும் பேரிங்ஸ், அப்புறம் லாரிங்ஸ்னு சொல்லுவாங்க. புரியுதா? பேரிங்ஸ், லாரிங்ஸ் இங்கே இருக்கும். அப்புறம் அப்படியே இங்கே வந்துச்சுன்னா இது வரையும் வந்து உங்களுக்கு பேரிங்ஸ் லாரிங்ஸ் வரையும் இங்கே மேலே இருக்கிறது மட்டும் அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். என்னென்னா நோஸு, நாஸ்ட்ரில்ஸ், பேரிங்ஸ், லாரிங்ஸ். சரியா? அதுக்கப்புறம் கீழே வந்து லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். ட்ரக்கியாலேருந்து ஆரம்பிக்கும். ட்ரக்கியா இங்கே ஆரம்பிக்கும், ட்ரக்கியா. அதுக்கப்புறம் 2 லங்ஸு. ஓகேவா? ஓகே. அப்புறம் வந்து என்ன சொல்லுவோம், ப்ராங்கை அண்ட் ப்ராங்கியோல்ஸ். சரி, இங்கே இருக்குது அல்வியோல் இங்கே இருக்குது. புரியுதா? இதான் வந்து ட்ரக்கியாலேருந்து ஆரம்பித்து இதெல்லாம் வந்து லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் தான் வரும். சரியா? ப்ராங்கியோல்ஸ், ப்ராங்கை அண்ட் ப்ராங்கியோலஸ் இங்கே இருக்குது, அல்வியோல் இங்கே இருக்குது. அந்த அல்வியோல் வந்து விரிஞ்சு சுருங்கி எழும். பலூன் மாதிரி இருக்கும். சுருங்கி இப்படி விரியறதுக்கு அதுக்கு தான் காரணம். இழுக்கிறீங்களா, அப்போ கீழே போதா, விரிங்கன்னா அதான். புரியுதா உங்களுக்கு? இப்போ அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கும் லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கும் ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சா? இப்போ மூச்சு இழுத்து விடுறது. இப்போ இந்த காமன் கோல்ட் சளின்னு இருக்கு இல்லையா, அது வந்து அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல. ரெண்டுத்துலையும் சேர்ந்து வந்தது தான் கொரோனாலாம் வந்துச்சு, COVID-19 வந்துச்சு இல்லையா. அப்போ ரெண்டுத்தையும் சேர்ந்து தான் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் ஃபுல்லாக அஃபெக்ட் ஆச்சு. ஓகே, உங்களுக்கு புரியுதா? இப்போ காமன் கோல்டு அந்த மாதிரி இருக்குது இல்லையா, இன்ஃப்ளூயன்ஸா, நிமோனியா, அதெல்லாம் வந்து ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? ஓகேவா? எல்லாரையும் வீடியோவில் காட்ட முடியாது. யாருக்கு விருப்பம் இருக்குதோ அவங்கள மட்டும்தான் வீடியோவில் வருவாங்க.